நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நான் அந்த உலகத்தில் பிறந்ததுக்கே என்னடா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், நான் ரொம்ப புதுசாக பிறந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது வார்த்தைகளே கிடையாது, புல்லரிக்குது. அதாவது பார்த்த சந்தோஷத்தில் இது கனவா நினைவான்னு தெரியாமல் இன்னும் நான் அந்த இதிலே வரல. நான் அவரை பார்த்துட்டே இருக்கணும், அந்த காந்த சக்தி ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவரை பார்த்துட்டே தான் இருக்க தோணுது. அவர் கை கொடுக்குறாரு, எங்களால் கை கொடுக்க முடியல. அவர் பயப்படாதப்பா அப்படின்னு தட்டி தோளில் கை போடுறாரு. ரொம்ப ஒரு தாயின் கருவறையிலிருந்து மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து வந்த ஒரு உணர்வு கிடைத்தது. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கலாமோன்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ரோலில் உட்காந்தனால நாங்கள் சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். இதே லாஸ்ட் ரோலில் உட்காந்து தரையில் இன்னும் ரசிச்சுட்டே பார்த்துருப்பேன். நான் அரசியலுக்கு வராரு, அமைதியாக இருந்தார். இப்போ கிளம்பிட்டார், ஆள் சொல்ல வேணாம், ஸ்பீடாகவே கிளம்பிட்டார். இந்த லிஸ்ட்டுக்கே இந்த சென்னை கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அவர் ஃபுல்லாக லிஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, சென்னையே தாங்காது. நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு காரணம்னு சொன்னாங்க. நடிகருங்கிறது அடுத்த விஷயம். எங்கள் தலைவர் நடிகருங்களோட அதை விட பெரிய எங்கள் கடவுள். அவர் வந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் அழுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொண்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற நேரத்தில் ஒரு ரஜினிக்கு நாங்கள் ரசிகராகின்றோட 38 வருஷம் ஆகுது. 38 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரை நிறையா ட்ரிப்பு சந்திச்சிருக்கோம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி அந்த பொன்னான நாளை எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு முதல்ல இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். எல்லோரும் தலைவர் எதோ பேசினாலுமே இன்றைக்கி அரசியலுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் அரசியல் இன்றைக்கி முத இறங்கி பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்ப மக்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பா என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக காணப்போகுது. நாட்டு மக்கள் இன்றைக்கி மீட்டு நல்லது ஒரு ஆட்சியை நேர்மையான ஒரு ஆட்சியை தலைவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் 38 வருஷமாக இருக்க மன்றத்தில் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரஜினி வாழ்வுகளும் நல்லா இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராலும் சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பற்றி நல்லபடியாக நடக்கட்டும். அவர் ஆன்மீகவாதி, அவருடைய புகழ் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ரஜினி அவர் அரசியலுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் மக்களுக்கு. வாழும் ரஜினா வளரட்டும் தமிழகம். மகிழ்ச்சி. கிட்ட போனோடனே எங்களால் தலைவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், ஃபோட்டோ பிடிக்கணும் அந்த உணர்வுலாம் இல்லைங்க. அவரை பார்த்துட்டே இருக்கணும், அந்த காந்த சக்தி ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவரை பார்த்துட்டே தான் இருக்க தோணுது. அவர் கை கொடுக்குறாரு, எங்களால் கை கொடுக்க முடியல. அவர் பயப்படாதப்பா அப்படின்னு தட்டி தோளில் கை போடுறாரு. அவர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அவர் பார்க்க எங்களுக்கு உணர்ச்சிகள் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் பார்வை அந்த இதெல்லாம் ஒரு காந்த பார்வை இன்னும் எங்களை விட்டு போகவே இல்லை. அதனால் ரொம்ப பூரிப்பு சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்தது இன்றைக்கி சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் தலைவரை பார்த்து 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது உற்சாகமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி எங்களை பார்க்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. தலைவர் வந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதிகமாக இருந்த பிறகு கடவுள் வாழ்த்த சொன்ன மாதிரி எல்லாம் அமைதியாகிட்டு ஒருத்தவங்களும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தலைவர் நல்லா சகஜமாக சிரிச்சு கொண்டே ஃபோட்டோ கொடுத்தாரு. எதுவுமே பண்ணாமல் எல்லாமே கொடுத்தாரு. எங்களுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சுது. திருப்தியாக போகிறோம் நாங்கள். இப்போ அதாவது வார்த்தைகளே கிடையாது, புல்லரிக்குது. அதாவது பார்த்த சந்தோஷத்தில் இது கனவா நினைவான்னு தெரியாமல் இன்னும் நான் அந்த இதிலே வரல. நான் இன்னும் பார்த்தது உண்மையா இல்லை நான் இன்னும் கரெக்டாக இருக்கேன்னா இன்னும் புரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாக தலைவரை பார்க்குறதுக்காக தவம் கிடந்து எங்கள் வாழ்க்கையில் தலைவரை சந்திக்கிறத ஒரு லட்சியமாகவே நாங்கள் நினச்சி இந்த லட்சியத்தை இன்றைக்காவது நாங்கள் அடையணும்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். இவ்வளோ பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்ததுக்கு தலைவருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லியிருக்காரு. கடவுளை நேராக பார்க்கல, இப்போ தான் நேராக பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவரை பார்த்து. ரொம்ப பதட்டமான ஒரு இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறது, அதான் வார்த்தைகள் வரலை பேசுகிறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தலைவரை பார்த்ததுக்கு. ரொம்ப ஒரு தாயின் கருவறையிலிருந்து மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து வந்த ஒரு உணர்வு கிடைத்தது. தலைவரோட புகைப்படம் எடுக்கும்போது ஸ்டில்லு கொடுக்கணுன்ற எண்ணமே வரல. தன்னை மறந்து தலைவருடன் ரொம்ப மகிழ்ச்சியோடு கை கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் பிறந்தோம் அப்படின்னு நினச்சதுக்காக சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி
நான் அந்த உலகத்தில் பிறந்ததுக்கே வந்து என்னடா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் நினச்சி பார்க்குறேன், நான் ரொம்ப புதுசாக பிறந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரஜினிகாந்துக்காக நான் வந்து உயிரே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன்றதுக்காகலாம் நான் சொல்ல வரல, கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாள். கண்டிப்பாக ரஜினிகாந்த் வாழ்க. தலைவரோட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நல்ல ஆசை இது எங்களுக்கு. அவரோட பார்த்த உடனே எங்கள் உடம்புலாம் மெய் செலுத்து போச்சு. கையை தொட்ட உடனே கை வந்து பாஞ்சு மாதிரி அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாமோன்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் ஃபஸ்ட் ரோலில் உட்காந்தனால நாங்கள் சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். இதே லாஸ்ட் ரோலில் உட்காந்த தரையில் இன்னும் ரசிச்சுட்டே இருந்து பார்த்துருப்பேன் நான். ஆனால் இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு அருமையாக இருந்தது. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்னும் அவர் இறங்கி அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா வர போகிறாரு, வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ 39 வயசு ஆகுது சார். இன்றைக்கி தான் சார் நான் இந்த பிறந்த பலனை இன்றைக்கி தான் நான் அடைஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் பல தாவம் இருந்தோம், பல நாள் தூங்கலை. தலைவரை பார்க்கணும், நேராக அவர்கிட்ட இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதை எங்கள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எம்ஏ ரஜினி பிரபு அவர்கள் அந்த ஏற்பாடு செய்தது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தலைவர் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில் தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பது பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அது எங்கள் தலைவர் ரஜினிகாந்தால் மட்டும்தான் முடியும். ரஜினி அரசியலுக்கு வராரு, அமைதியாக இருந்தார். இப்போ வந்து கிளம்பிட்டார், ஆள் சொல்ல வேணாம், ஸ்பீடாகவே கிளம்பிட்டார். ரஜினிக்கு வந்து உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கு நாங்கள். ஆமாம், சேகங்க மாவட்டத்தில் நாங்கள் வரோம், திருப்பத்தூர்லேருந்து வரோம். எங்கள் தலைவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் பிறந்த பிறவியை இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ முடியாமல் ஐசியூவில் இருக்கார். இருந்தாலும் வீட்டில் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அவர் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அப்பா வருவார், திரும்ப வருவார்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த நம்பிக்கையில் வந்திருக்கேன். தலைவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வரணும். இது அரசியல் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா யாரோ வந்துட்டு போகிறாங்க. இப்போ நிலையான அரசியலும் இல்லை. கண்டிப்பாக தலைவர் வந்தாங்கன்னா நிலையான அரசியலாக இருக்கும், நேர்மையான அரசியலாக இருக்கும். அதே மாதிரி மற்ற நடிகர் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். அதுவும் கிடையாது. தலைவர் மட்டும்தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரு. ஒரே எம்ஜிஆர், ஒரே ரஜினி, அவ்வளோதான். தங்க திருமுகமாம் தாரகை மணிமுடியாம் கருணையெல்லாம் தன் இருவழியில் காட்சி தரும் வெற்றி பேரொழியாம் எங்கள் பாசதீபம் ரஜினி. அவர் பெயரை சொன்னால் பிறக்கும் குழந்தைக்கும் வீரம் வரும். அது ஆங்காங்கே உள்ள பிரசவ வார்டுகளுக்கு சென்று கவனி. முன்பு பிறக்கும் குழந்தையெல்லாம் குவா குவா என்று கத்திக்கொண்டு பிறந்தது. இப்பொழுது பிறக்கும் குழந்தையெல்லாம் யா யா என்று கத்திக்கொண்டு பிறக்கிறது. ரஜினியின் சிரிப்பு, அதில் இருப்பது சிறப்பு. நமக்கினி பொறுப்பு, அவர் புகழை நீ எழுப்பு. வருவார், இந்த தமிழகத்துக்கு நன்மை தருவார் என்று கூறி சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் வந்து எதுலையுமே தோற்றதில்லை. எதில் இறங்கினாலும் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். நாங்களும் நல்லா தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வருவார். அரசியலுக்கு வரவேற்கணும். நேர்மையான அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், இதுவரை தமிழகம் கலாத அரசியலை பார்க்க போகிறாங்க. அதாவது கண்டிப்பாக தலைவர் முடிவு எடுத்துட்டார். அது எங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களும் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ வர்றாரு, என்னைக்கு அறிவிக்கிறாரு, அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த தமிழக மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வச்சிருச்சு. அது இன்னோட 3வது நாள். மற்ற நடிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 500 ரூபா கேட்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ, அவர் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்து மகிழ்ச்சியாக சாப்பாடு போட்டு எங்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி உப்புட்டுற தலைவன் தான் வந்து அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வந்தால் பெரிய மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. யார் என்ன பண்ணுறாரு, எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். என்னை உட்பட்ட தலைவன், ஒரே தலைவன் ரஜினிகாந்த் அவர் வந்தார்னா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் கண்டிப்பாக நடக்காது, நடக்கக்கூடிய இது இருக்காது. நேர்மையான அரசியல் எனக்கும், ஊழல் இல்லாத அரசியல் இருக்கும். ரஜினிகாந்த் வந்தார்னா தான் இந்த நாட்டை திருத்த முடியும், இந்த தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணி நல்ல நிலைமைக்கு சீராக்க முடியும். லிஸ்ட்டு கொடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளோ பேர், 200 பேர், 250 பேர். இந்த லிஸ்ட்டுக்கே இந்த சென்னை கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அவர் ஃபுல்லாக லிஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, சென்னையே தாங்காது. அந்த அளவுக்கு அவரோட சுதருக்கு சுனாமி, ஏற்கனவே சுனாமி சென்னையில் வந்திருக்கு, அந்த சுனாமியோட பவராக இருக்கான். சில பேர் சொல்கிறாங்க, சில அரசியல்வாதி வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு காலம்னு சொன்னாங்க. நடிகருங்கிறது அடுத்த விஷயம். எங்கள் தலைவர் நடிகர்களோட அதோட பெரிய எங்கள் கடவுள் அவர். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ரசிகர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்லையும் கூட்டியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக தலைவரை வந்து எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. தலைவர் வந்து நடிகருங்கிறது அடுத்த விஷயங்க. நடிகையோட ஒவ்வொரு வீட்லையும் வாழ்ந்துட்டு இருக்கார் தலைவர். கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்தோட பெரிய லெவலில் வருவார். நாங்கள் எப்போ தலைவருக்கு உயிர் கொடுக்க எங்கள் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டு மக்களே ஒரு பிளான் நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழக முதல்வராக வர வேண்டும். அவர் வந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே
நாங்கள் அழுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.